சஹீஹுல் புகாரியில் 1431வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி நம்ம வரலாற்றில எல்லாம் என்ன செய்திருக்கலாம், படித்திருக்கலாம். ஆனால் விரிவாகவே சஹீஹ் முஸ்லிமில் அது வருவதனால் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். அனஸ் இப்னு மாலிக் சொல்லுகிறார்கள், அத்தாஹு ஜிப்ரீல், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே வஹுவ யல்அபு மஅல் கில்மான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில், சிறு வயதில் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களிடத்திலே வந்தார்கள். ஜிப்ரீல் என்பதும் மற்ற விஷயங்களும் இந்த செய்தி எப்படி நடந்தது என்பதையும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் வழியாக தெரிந்திருக்கணும்? ரசூலுல்லாஹ் வழியாக தான். ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு சிறியவர், ரசூலுல்லாஹ்வுக்கே ஒரு 10-11 வயசு, அனஸ் ரலியல்லாஹுக்கே 10-11 வயது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர நேரத்தில். அதனால மிகவும் சிறியவர் அவர். அப்ப ரசூலுல்லாஹ்வோட வாயிலாகத்தான் என்ன செய்யணும், அது தெரிஞ்சுக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டேன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. இதனால ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் மராசீலு சஹாபாண்டு, சஹாபாக்கள் நபிகளார் சொன்னார்கள் என்று சொல்லாமல், ஆனா நபிகளார் சொன்னதுதான் என்று உறுதிப்பட நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவண்ண அறிவிக்கக்கூடிய செய்திகள். அதை பாருங்க. என்ன அவர் சொல்றாரு, நபி அவர்கள் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஃபஅഖதஹு ஃபஸரஅஹு, ஃபஅഖதஹு ஃபஸரஅஹுனா ரசூலுல்லாஹ்ல எடுத்தாங்க, சண்டை பிடிச்சு அவர் என்ன செஞ்சாங்க, சரா என்று சொல்ற அவர் கீழே போடுறது, அவரை என்ன செய்தாங்க, அதாவது கீழே போட்டாங்க. ஃபஷக்க அன் கல்பி, இதயத்தை பிளந்தார்கள், இதயத்தை பிளந்தார்கள். ஃபஸ்தஹ்ரஜல் கல்ப, அதாவது கல்பை வெளியெடுத்தார்கள். ஃபஸ்தஹ்ரஜ மின்ஹு அலகத்தன், அதிலிருந்து ஒரு இரத்த கட்டியை என்ன செய்தார்கள், வெளியெடுத்தார்கள். அலகா அப்படின்றது இரத்த கட்டிக்கு என்ன செய்யும், யூஸ் பண்ணப்படும். இரத்த கட்டியை வெளியே எடுத்தார்கள். ஃபகால ஹாதா ஹத்து ஷைத்தானி மின்க், இதுதான் ஷைத்தான் உங்களில் நிர்வகிக்கக்கூடிய அல்லது அதிகாரம் செலுத்தக்கூடிய பகுதி, இதுதான் ஷைத்தான் அதிகாரம் செலுத்தக்கூடிய பகுதி. இது ஹத்து ஷைத்தானி மின்க். சும்ம கஸலஹு ஃபி தஸ்திம் மின் ஸஹப், பின்னர் அந்த இதயத்தை ஒரு தங்கத்தால் ஆக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணியை கொண்டு கழுவினார்கள். பிமா இஸம்ஸம், அந்த அதுல ஜம்சம் நீர் என்ன செய்தது இருந்தது, அதை கொண்டு கழுவினார்கள். சும்ம லஅமஹு, பின்னர் அதை உள்ளுக்க வச்சு சும்ம ஆதஹு ஃபி மக்கானி, அதை பூட்டினாங்க, அதாவது கல்ப பூட்டினாங்க, இணைத்தார்கள். லஅம இணைத்தார்கள். பின்னர் ஆதஹு மக்கான, எங்கே இருந்ததோ அந்த இடத்துல இதயத்தை வைத்தார்கள். வஜாஅல் கில்மானு யஸ்அவுன இலா உம்மி, இந்த சம்பவத்தை பார்த்துட்டு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள்லாம் ஓடி எங்க போயிட்டாங்க, தாயிடத்திலே போனார்கள். யஅனி திரஹு, தாயண்டா இங்க உம்மிஹி என்று சொல்றது திரஹு, பால் குடித்து பாலூட்டி வளர்க்கக்கூடிய அந்த தாயிட்ட, செவிலி தாய், அவட்ட போனாங்க. ஃபகாலு இன்ன முஹம்மதன் கது குத்தில், முஹம்மது கொல்லப்பட்டாரு, முஹம்மது கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு போய் அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள். ஃபஸ்தக்பலுக்கு, உடனே அவங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஓடி வந்துட்டாங்க. வஹுவ முன்தகஉல் லௌனி, அப்படி வார நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோட முகத்துடைய நிறமெல்லாம் மாறி இருந்தது. முன்தகஉல் லௌனனா முக நிறமெல்லாம் என்ன செய்தது, மாறி இருந்தது. கால அனஸ், அனஸ்லாம் சொல்றாங்க, வகத் குன்து அரா அஸர ذلكல் மிஹ்யத் ஃபீ ஸத்ரிஹி, அந்த மிஹ்யத் எப்படி தைக்கப்பட்டதோ அந்த தையலுடைய அடையாளத்தை நான் அவருடைய இதயத்தில் காண்பேன், அவருடைய இதயத்தில் ஃபீ ஸத்ரிஹி நான் கண்டேன். தைக்கப்பட்டதனுடைய அடையாளம், மிக முக்கியமான ஒரு வார்த்தை. எப்படி அஸர ذلكல் மிஹ்யத், தைக்கப்பட்டதனுடைய அடையாளத்தை நான் கண்டேன். அப்படி என்றா அற்புதமாகவும் இது நடந்திருக்கிறது, உலகியல் ரீதியான சாத்தியப்பாட்டுடனும் என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறது. அல்லாஹு தாலா நினைச்சான்னு சொன்னா அற்புதமாகவும் செய்வான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹு தாலா உலகத்துக்கு இறக்கினான். விண்வெளியெல்லாம் தாண்டி வரக்கூடிய சேஃப்டியை கொடுத்தா இறக்கினா, வானத்துல நீங்க வரணுமே, அப்போ எல்லாம் தாண்டி இறங்கினாங்களா இல்லையா, இறங்கினாங்க. ஆனா அது அற்புதம். அங்க உலகியல் ரீதியான முழுமையான சப்போர்ட்லாம் கொடுத்து நீங்க தாண்டி போக எல்லாம் அப்படி செய்யல அல்லாஹ் தாலா, அதை பத்தி வரல இந்த செய்தி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, விண்வெளியை தாண்டி போறதுல புராக் வாகனம் என்கின்ற ஒன்றை ஏற்பாடு செய்து அதனுடைய மின்னல் வேகம் இது போன்ற விஷயங்களை ஹதீஸ்ல என்ன செய்கிறது, சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். உரூஜ் வேண்டுமென்றால், வானத்துக்கு போனது வேண்டுமென்றால் அற்புதமாக என்ன செய்திருக்கலாம், நடந்திருக்கலாம். அற்புதம் என்ன சொல்ல, அற்புதமும் உண்டு. அற்புதத்தில் உலக ரீதியான சாத்தியத்துக்கான அறிகுறிகளும் என்னது, அல்லாஹ் தஆலா வெப்பான்.